இப்ப கிராஃப் டிரா பண்றதுல நம்ம ரெண்டு சம்ஸ் பார்க்க போறோம். ஆக்சுவலா அந்த கொஸ்டின் y is equal to 2 அப்படின்ற லைன் நம்ம டிரா பண்ணணும். அதுக்கப்புறம் x is equal to 3 அப்படின்னு ஒரு லைன் நம்ம டிரா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் y is equal to 2ல ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதுக்கு பேசிக்கா என்ன மீனிங் அப்படின்னா yன்ற லைன்ல 2 அப்படின்ற பிளேஸ்ல ஒரு லைன் கட் ஆகுது. அதுதான் இதுக்கான மீனிங். இப்போ நம்ம ஒண்ணு நம்ம செக் பண்ணுவோம் எப்படி இதை சால்வ் பண்றதுன்றத. we will draw a line here. okay, y is equal to 2 தானே பாக்குறோம். இது வந்து x ஹரிசாண்டலா இருக்கிறது வந்து x கோஆர்டினேட், வெர்டிகலா இருக்கிறது தான் y கோஆர்டினேட். இதுல y is equal to 2 அப்படி பாசிட்டிவ்னா இங்கதான் அந்த பிளேஸ்ல தான் 2 இருக்கு. சோ இந்த 2ன்ற பிளேஸ்ல we have to draw one line. அந்த லைன் எக்ஸாக்டா ஸ்ட்ரெயிட் லைன், அது இப்படிதான் போகணும். இதுதான் y is equal to 2. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அடுத்து x is equal to 3 நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். xன்றது ஸ்லீப்பிங் லைன். இதோட மீனிங் வந்து x லைன்ல 3ன்ற பிளேஸ்ல ஒரு லைன் நம்ம கட் பண்ணணும். 3 வழியா போகணும், அதுதான் மீனிங். ஹரிசாண்டலா இருக்கிறது தான் எக்ஸ் லைனு. அதுல 3 அப்படின்ற பிளேஸ் எங்க இருக்கு? 3ன்ற பிளேஸ் 2க்கும் 4க்கும் சென்டர்ல இங்க இருக்கு. இதோட வேல்யூ தான் 3. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3னா ஸோ இந்த 3 வழியா லைன் கோஸ் தேர். எக்ஸாக்டா நம்ம அதில் ஸ்ட்ரைட்டா வரையணும். கிராஃப் ஷீட்ல வரைஞ்சா இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த இதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த லைன் வரைஞ்சிட்டு உடனே அது மேல ஈக்குவேஷன் எழுதிடணும். இதோட ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. இந்த மாதிரி உங்களை லைன் டிரா பண்ணுங்கன்னு கிராஃப்ல கொடுப்பாங்க. அதர்வைஸ் கொஸ்டின் ஆல்ரெடி அந்த லைன் வரைஞ்சிட்டு இந்த லைனுக்கு நேம் என்ன, ரைட் த ஈக்குவேஷன் ஃபார் தி அபவ் லைன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க.